நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், நினைத்த காரியம் ஒரு 3 காரியம் ஜெயமாகும், நிச்சயம் நடக்கும். யாருக்கு? மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா அந்த தட்சிணாயன காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் 6 மாதத்திற்குள் 3 காரியத்தை முடித்து கொடுக்க போகிறார் குபேரன். அது எந்த சந்தேகம் இல்லை. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கடன், நோய், எதிரி இந்த 3ம் எப்பொழுது அழியும், குறையும், மறையும் அப்படின்றத பற்றி பதிவு விட்டாச்சு. பார்க்கலன்னு நம்ம சேனலில் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உத்தராயண காலகட்டம் முடிஞ்சு தட்சிணாயன காலகட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க, சூரியன் தெற்கு நோக்கி நகல ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் கடக ராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் இது தட்சிணாயன காலகட்டம்னு சொல்கிறோம். அதாவது ஆடி மாதத்தில் கடக ராசியில் நுழையக்கூடிய சூரியவான் மார்கழி மாதத்தோடு நிறைவு பெறுகிறார். தனுசு ராசியில் வந்து நுழைவார். ஸோ ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இந்த 6 மாதத்துக்குண்டான பலனை இன்றைய ஒரே பதிவில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ 2 கிரகத்தினுடைய வக்ரம் இந்த 2024 நடக்க போகுது. அதுவும் இந்த 6 மாதத்திற்குள் நடக்க போகுது. ஸோ அந்த பலனையும் சேர்த்து நாம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு 3 விஷயத்தில் 3 ஒரு காரியத்தில் அது நடக்காது, கிடைக்காது அப்படின்னு நினைச்ச ஒரு 3 விஷயத்தில் நிச்சயம் அந்த காரியம் நடக்க போது, ஜெயமாக போகுது. ஸோ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சூரியன் இருப்பார். மிதுன ராசியான உங்களுக்கு 3ஆம் இடம் சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் 3க்குரியவர் 2ல் இருக்க போறார். மேலும் கடகத்தில் வேறு எந்த கிரகங்களுடைய பார்வையை தொடர்பு கிடையாது, பயப்படாமல் இருக்கலாம். ஸோ 2ல் இருக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் பண ஆதாயம் அல்லது உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக கிடைக்கும். அரசு வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரவு கிடைக்கும். இந்த மாதத்தில் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு வழக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு அல்லது அந்த வழக்கு பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பிரச்சனை பெருசாகுதுன்னா காரணம் என்ன? அந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம். அந்த முடிக்கப்படக்கூடிய வருடம் இந்த வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பல வருட பிரச்சனை, அது பூர்வீக சொத்து பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் முடிஞ்சிடும், கவலைப்படாமல் இருக்கலாம். அதனால பயப்படாமல் துணிஞ்சு அந்த 6 காரியத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம். இதற்கடுத்து ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் தன்னுடைய வீட்டில் சூரியன் ஆட்சி விட்டு அமர்ந்திருப்பார். சனிவானுடைய பார்வை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், சனிவான் கும்பராசியில் நேரடி 7ஆம் பார்வையை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போ சனிவன் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ சனியுடைய பார்வை பெரிய அளவு பாதிக்காது சிம்ம ராசிக்கு. ஸோ அதனால சூரியன் தனித்து ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கும் போது மிகுந்த நன்மையை மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கிறாரு. எந்த விதத்துல? இந்த 3ஆம் வீட்டில் தான் அந்த நிகழ்வு நடைபெறுது. 3ஆம் வீடுங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம், காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே உங்களுக்கு சூரியன் தான். அவர் 3ஆம் வீட்டில் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்காரு. அப்போ முதல்ல கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் வெற்றி உங்களுக்கு உண்டு. அவங்க கிட்ட இருந்து நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது நடக்க போகுது. அவங்களே உங்களுக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருந்தால் அவர்கள் பிரச்சனை உங்களுக்கு இன்றோடு முடிவடையும். மேலும் வழக்குகள் பிரச்சனை, ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையும் முடிவடையும். மேலும் நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க, அந்த மாற்றம் கிடைக்கும். சிற்றின்ப சுகம், தாம்பத்தியத்தில் ஒரு குறைபாடு, ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால குழந்தை பாக்கியம் டிலே ஆகுதுன்னா அந்த பிரச்சனை சரியாகும். அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான உடல்வாகு உங்களுக்கு தயாராகும். மேலும் எதிர்பார்த்த அரசு வழிகளிலிருந்து சில சாதகமான வளங்கள், எழுதிய தேர்வுகளில் வெற்றியும் கிடைக்கும். விளையாட்டுத் துறைகளில் வெற்றி வாய்ப்பு கிடைத்து கௌரவம், பட்டம், பெயர் புகழ் கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் அந்த ஆவணி மாதம் சாதகமாக இருக்கு. படிக்கின்ற மாணவர்கள் நீங்கள் வச்ச அரியர்லாம் சரி பண்ணி படிப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த ஆவணி மாதம் தாராளமாக அதை எதிர்பார்க்கலாம். இதற்கு அடுத்து புரட்டாசி மாதம். ஸோ புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கேதுவோடு இணைகிறார், கன்னிக்கு போகிறார். ஆனால் குரு பார்வை கிடைக்கிது இந்த தருணத்தில். ஸோ குருவுடைய பார்வை சூரியனுக்கு கேதுவுக்கு கிடைத்து 3 கிரகங்களுடைய தொடர்பு கன்னிராசியில் ஏற்படுது. கன்னி என்பது உங்களை மிதுனத்திற்கு 4ஆம் வீடு. அப்போது நிலம் வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கனவு இருக்குல்ல, அவங்களுடைய முயற்சி, அந்த முயற்சியில் வெற்றி உண்டு. அந்த காரியம் ஜெயமாகும் இந்த புரட்டாசி மாதத்தில். அதற்குண்டான பணவரவு ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் பங்கு கிடைக்கும். ஒரு நிலம் அல்லது ஒரு சொத்து அல்லது ஒரு பொருளை விற்று அதில் கமிஷன் எதிர்பார்க்காத அளவு பார்ப்பீங்க.
தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த மார்க்கெட்டிங் லைனில் பெரிய அளவு ஒரு லாபம் கமிஷன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ வண்டி வாகன அபிவிருத்தி யோகங்களும் இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வழக்குகள் தொடுத்தவர்கள், அதாவது உங்கள் மீதே வழக்குகள் தொடுத்தவர்கள் காணாமல் போவார்கள், இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவார்கள். அதனால் அந்த புரட்டாசி மாதத்தை ரொம்பவே ஒரு ப்ளசண்டான ஒரு மாதமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கு அடுத்த ஒரு மாதம் அப்படின்னு ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசம் அடைஞ்சிடுறாரு, துளாராசிக்கு போயிடுறாரு, துளாராசியில் நீசம் அடைஞ்சிருவார். ஸோ ஐப்பசி மாதத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய முயற்சி பண்ணுறதுக்கும், ஒரு திருமண வாழ்க்கை அல்லது புதிய ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது, ஒரு தொழிலில் ட்ரை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அதில் கூடுதல் கவனம் தேவை. தனிப்பட்ட அல்லது ஒரு அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்ப்பது இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சில விஷயத்துக்கு யோகம் உண்டு. என்ன விஷயத்துக்குன்னா, ஃபேமிலியில் குடும்பத்தில் ஒரு காதல் அப்படின்ற விஷயத்தில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா, தவறான ஒரு நபரை குடும்பத்துக்குள்ளே இழுத்து விட்டு அதனால பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த காதல் அப்படின்ற விவகாரத்தால் ஏற்பட்ட குடும்ப பிரிவுகள், குடும்பத்துக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், கஷ்டங்கள், அவமானங்கள் தீர்ந்து போகும் இந்த ஐப்பசி மாசத்துல. இதுக்கடுத்து உங்களுடைய பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள், புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், பிரிந்த பிள்ளைகள் மீண்டும் வந்து சேர வாய்ப்புண்டு. அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை, புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை மீண்டும் வந்து சேர புரிந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஐப்பசி மாதம். இது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதற்கு அடுத்து கார்த்திகை மாதம். அதே சூரியன் அப்படியே விருச்சிக ராசிக்கு இடம் பெறாரு. அப்போ குரு பார்வை விருச்சிகத்துக்கு கிடைக்கல. ஏன்னா குரு வக்ரம் அடைஞ்சிறாரு புரட்டாசி மாதம். கார்த்திகை மாதம் பாதிக்கு மேல சனிவனுடைய வக்ர நிவர்த்தி ஏற்படுது. அப்போ சனி பார்வை சூரியனுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த ஒரு தருணத்துல அது உங்களுக்கு மிதுன ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்துல சூரியன் இருக்கிறார். இப்போ அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்துக்காக சில வேலைகள் நீங்க பண்ண போறீங்க, தாய் தந்தையருக்காக சில காரியங்கள் நீங்க செய்ய போறீங்க, அதுக்கு நான் வாய்ப்பு இது உண்டு. அதே போல சொந்த தொழில், ஒரு கடன் வாங்கினாலும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தியோகம் வரும். ஸோ தொழில் ரீதியான ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, அதனால உங்களுக்கு லாஸ் ஏற்பட தாராளமாக தொடங்கலாம். அதனால நிலத்தின் பேர்லையோ தொழிலின் பேர்லையோ முதலீடு பண்ணக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைச்சிடுங்க. ஒரு வீடு பாதியில் கட்டி நிற்கிது, ஒரு வேலை விஷயத்திற்கு பணம் இல்லாமல் அந்த வேலை விஷயம் நிற்குது அப்படின்னா அதுக்கு தேவையான பணம் கடனாக உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட்ல ஒரு லோன் எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி உறவுகள்ட்டையும் கடன் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்படி கடன் அப்படின்ற ஒரு விஷயம் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கார்த்திகை மாதத்தில். அதன் மூலமாக நிலுவையில் அல்லது பாதியில் நின்ற வேலையை நீங்கள் முடிச்சுக்க முடியும். இதற்கடுத்து மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் சூரியன் அப்படியே இடம்பெயர்ந்து தனுசு ராசிக்கு போயிடுறாரு. அப்போ சூரியனுக்கு எந்த கிரகத்துடைய பார்வை கிடையாது, தனித்த முறையில் சிறப்பான முறையில் இருக்கிறார் சூரியன். உங்களுடைய மிதுனத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். வாழ்க்கை துணை முதல் உறவுகள் வரை நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்துல உண்டு. ஸோ இருவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து உழைத்து ஒரு காரியத்தை செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்னம்பிக்கையும் ஸ்ட்ராங்கான ஒத்துமையும் இந்த மார்கழி மாதத்துல ஏற்படும். ஸோ பயந்து தயங்கி நின்ன சில காரியத்தை கணவனை இருவரும் சேர்ந்து தயங்காமல் செய்து முடித்து காட்டுவீர்கள். தோள் கொடுக்கும் தோழனாக சிலவர் கிடைப்பதற்கும் புதிய உறவுகள் அறிமுகம் ஆவதற்கும் இந்த மார்கழி மாதத்துல வாய்ப்புகள் ஏராளம். அதே போல வேறு இடம் மாறணும், வேறு வேலை மாறணும், வேறு கம்பெனி மாறணும்னு நினைச்சா தாராளமாக அந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் மாறிக்கலாம். அப்படி மாறக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய அளவு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த மார்கழி மாதத்தில் அந்த வெளிநாட்டு வேலைக்கு பண்ண சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு சான்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அரசியல்வாதிகள், பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ பெரிய நபர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை பாதை பெரிய வழியில் பயணிக்க வாய்ப்புண்டு. அப்படி அறிமுகமாகக்கூடிய நபருடைய வாய்ப்பினை, அந்த பழக்க வழக்கத்தினை நீங்கள் விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கங்க. அது எதிர்காலத்தில் 2025 2026 இந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் இந்த தட்சிணாய காலகட்டத்தில் இந்த 6 மாதத்திற்குள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு தவறாமல் கண்டிப்பாக செய்யணும். சூரியன் கேது 4ஆம் வீடான கன்னியில் இணைவார்கள். ஸோ 4ல் கேதுவான் அமர்ந்திருக்கிறார், 12ல் குரு இருக்கிறார். குருவலன் இப்போ இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக வியாழக்கிழமை அன்று மருத்துவ தானம் அல்லது மருத்துவ உதவி, உடல் நோய்பட்டவர்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மெடிக்கல் ரீதியான மருத்துவ தானம், மருத்துவ ஹெல்ப், அதாவது வயதானவர்களுக்கு கூட நீங்கள் ஏதாவது ஒரு டேப்லெட், மருந்து, மாத்திரை போன்ற விஷயங்கள் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வியாழக்கிழமை அன்று விநாயகருக்கு தயிர் அபிஷேகம் செய்திருந்தால் பல காரியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தடைகள் விலகி நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் 12ல் இருக்கக்கூடிய குரு, இந்த கேது 2 பேரும் இணைவு அப்படின்றது குபேர யோகத்தை உங்களுக்கு கொடுக்குது. அதனால இந்த 6 மாதத்திற்குள்ள
ஆஸ்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள் யோகம், அசையும் அசையா சொத்துக்கள் யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாரு குபேரன். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனால பெருமாளுடைய வழிபாடு தவறாம பண்ணிக்கங்க. திருப்பதி சென்று வாங்க, நிச்சயம் செல்வம் உங்களுடைய வீட்டில் சேரும். ஸோ நல்லது, நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தெரிய பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.